கனவும் கனவு வந்து படத்துக்கு சாத்தியம் டாக்டர். நிஜ லைஃப்ல வந்து இந்த மாதிரி இல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் படத்துலதான் இதெல்லாம் நடக்கணும். ஆனா பல இது வந்து ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட் டாபிக். இப்ப உலகத்துல கண்டுபிடிக்காத ஒரு ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சா ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, அக்ரிமெண்ட் போட்டா பிரேக் பண்ணக்கூடாதுன்றீங்க. இது வந்து திருமணத்துக்கு முன்னுக்கு இப்ப ஜென்சிக்லாம் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நான் வெளியே போவேன் வருவேன், நீ வெளியே போவா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு ட்ராமாக்கு எல்லாம் ஒன்னா போவோம் வருவோம். இந்த மாதிரி we are ethical, we will be very secure. நாங்க இந்த விஷயத்தை வெளியே சொல்லவே மாட்டோம். பிகாஸ் நாங்க வந்து மோரல் கிளாஸ் நடத்தல. புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வேற, இன்ட்ரெஸ்ட் வேற. இப்ப எனக்கு உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு, என் மண்டை மேலே ஓ மண்டை. இந்த பாக்ஸ்ல ரிலிஜியஸ் மாரல் விஷயம் பார்த்துட்டு இருக்கிறது அந்த சீட்டு. ஓகே, இப்ப ஒரு விஷயம் இலீகல்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்ல யாரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? யாராவது ஒரு பார்ட்னர். இங்கதான் ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வண்டி. வணக்கம், வெல்கம் டு டீ டாக் ஷோ. இந்த டீ டாக் ஷோ வந்து மிஸ்டர் மைண்ட் ஹிப்னோசிஸ் சென்டர் வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. வெல்கம் டாக்டர் நவீன். வணக்கம் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க டாக்டர். இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து கோ த்ரூ பண்ணுறேன், நிறைய ஃபேமிலிஸ் வந்து வெளியே பார்க்க நல்லா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ளே புரிதலோட நிறைய ரிலேஷன் டைப் ஆஃப் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து ஏதோ ஒரு எபிசோடில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி இந்த எபிசோடில் நான் வந்து கேட்டு தெளிவு பண்ணிக்கலான்னு இருக்கேன் டாக்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சில ரிலேஷன்ஷிப்பை வெளியே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. அன்றைக்கி நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்குறப்ப நம்ம கண்ணுக்கு அறியாமல் நம்மளுக்கு தெரியாமல் பல ரிலேஷன்ஷிப் பல மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு டாக்டர். ஸோ இதை பற்றி உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் கேக் பருப்பு வந்து இந்த பல மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றப்ப ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ரீசனாக ஒரு படம் கூட வந்தது. அந்த படத்தை பற்றி சொன்னாக்கா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றியான ஒரு புரிதல் கிடைக்கணும்னு ஆரம்பத்தை சொல்லிடுவேன். இந்த டியூட் படம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து திருமணம் பண்ணிடுவான், ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா அவனோட மனைவி வந்து இன்னொருத்தர் கூட வாழ்ந்து கொண்டிருப்பான். இது வந்து அவன் ஏற்றுக்கொள்வான். ஸோ இந்த மாரியான பேரே இல்லாத ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கு. கனவும் கனவு வந்து படத்துக்கு சாத்தியம் டாக்டர். நிஜ லைஃப்ல வந்து இந்த மாதிரி இல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் படத்துலதான் இதெல்லாம் நடக்கணும். ஆனா பல விஷயங்கள் நமக்கு அறிவுக்கு எட்டாதோ, அறிவுன்னு சொன்ன அனுபவத்துக்கு எட்டாத நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. இன்னும் சில ரிலேஷன்ஷிப்ல வந்து ஓகே, நம்ம எப்படி கணவன் மனைவி, என்னோட பாய் ஃப்ரெண்டே எனக்கு வேணும், உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கட்டும் போட்டோம், நம்ம அப்பா அம்மாக்காக நம்ம இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம் அப்படியும் வாழ்வதும் இருக்காங்க. இல்லை நானும் நீயும் பிள்ளைகளுக்காகவே வாழ்வோம், நீ தனியார் ஒரே வீட்டில் இருப்போம், நான் வந்துட்டு பேசிக்க மாட்டேன், நீ பேசிக்காத, அந்த மாரி இருப்போம். இன்னும் ரெண்டு பேரும் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்கணும், நான் படிக்கணும், என்னை திருப்பி டிவோர்ஸ் பண்ணாக்க எங்கள் அம்மா பிடிச்சி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுருவான், எனக்கு படிக்கணும், உனக்கு வந்து நீ வந்து வேற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு, உனக்கு வேற ஒரு லைஃப் இருக்கு, நீ அங்கே பேரு. ஆனால் நம்ம இருப்போம் கணவன் மனைவியா இருப்போம். இந்த மாரி பல ரிலேஷன்ஷிப் நடந்து கொண்டு இது வெளியே தெரியாது. எங்க மாரி கவுன்சிலர்ஸோ இல்லாட்டி வந்து சைக்காலஜிஸ்டோ பிடிச்சி கேட்டாதான் இந்த மாரிலாம் இருக்கான்னு இருக்கு. பட் we are ethical, we will be very secure. நாங்க இந்த விஷயத்தை வெளியே சொல்லவே மாட்டோம். பிகாஸ் நாங்க வந்து மோரல் கிளாஸ் நடத்தல. நாங்க வந்து we are dealing with people's emotional. We must respect people's emotional. நீ அப்படி இருக்குன்னா உனக்கு ஒரு இமோஷனல், உனக்கு ஒரு வழி இருக்கும், அதனாலதான் நீ இப்படி இருக்க, சும்மா எல்லாரும் ஆசைப்பட்டு கொண்டு போறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இப்ப மலேசியால 2026 கூட இருந்து கொண்டேதான் இருக்கு. இல்லை டாக்டர், இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு, இது காலங்காலமாக இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபேமிலிஸ் நம்மளோட முன்னோர்கள்லாம் வாழ்ந்து வந்தாங்களா இல்லை இப்போதானா? இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதான். ஏன்னா முந்திலாம் வந்து ஒரு கூட்டு குடும்பம், நான் திருப்பி அது கூட்டு குடும்பத்தை பற்றி போறேன். கூட்டு குடும்பம் இருந்தது, வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தலை விட்டு பார்த்துருவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்னதான் ரெண்டு டிங்கரிங் பண்ணி கத்தி அப்போ வண்டி சரியா ஓட்டுன்னு. ஆனா இப்போ வந்து இது ப்ரோ அண்ட் கோவா இருக்கு. ரொம்ப ஃப்ரீயா ரிலீஸா தனியா வாழ்றப்ப அவங்களுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும், நான் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வாழ போறோம், நம்ம சேர்த்து தான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் செட் பண்ணி ரன் பண்றவங்களும் இருக்காங்க. இன்னொன்று வந்து இது சமுதாயத்துக்காக டிவோர்ஸ் பண்ணாக்க பேரு கடை சொல்லிட்டு அதுக்காக வாழ்வதும் இருக்காங்க. இப்போ வந்து இது கேட்டீங்கன்னா ஒரு 20-30 வருஷமா தான் இந்த மாரியான ஒரு ரிலேஷன்ஷிப்
இந்த உலகத்துல இருந்து கொண்டு இருக்கு. இல்லை இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டாக்டர். இது வந்து எப்படி அவங்களால அது வந்து அந்த இப்போ வந்து முக்கியமான கேள்வி என்னன்னா, இத்தனை வருஷம் ஒரு 15-10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அது எப்படி டாக்டர் அது வந்து அவங்க ஒருத்தர் வெறுக்கிறாங்க? ஓகே, இப்ப மனம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வகையான சாப்பாடு பிடிக்குன்னு சொன்னாக்கா, ஒரு 10 வருஷம் அந்த சாப்பாடு பார்த்தாலும் நமக்கு பிடிக்காம. ஸோ அந்த மாதிரி மனம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப அந்த காதலித்த ஒரு மோகங்கள் இப்ப டோட்டலி டிஃப்ரெண்டாகவும் அதிக சான்ஸ் இருக்கு. மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப நீங்க கேக்குறீங்க எப்படி மாறுதுன்னு. நாட் எவ்ரி ஒன், நான் சொல்றது ஒரு 20%. கண்டிப்பா உங்களுக்கு வந்து மாறும், டேஸ்ட் மாறும். அப்போ வந்து நான் வந்து உண்மையா ரிலேஷன்ஷிப்ல இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன். ஆனா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அதிகமான ஒரு 80% வந்து அரேஞ்ச் மேரேஜ்லயும் இல்ல வந்து வயதாகி திருமணம் பண்றாங்களோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் அதிகமாக இருக்கு. லவ் மேரேஜ்ல ரொம்ப ரொம்ப குறைவு. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே they try to fix it. சண்டை போட்டாலும் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீ ஒரு பார்ட்னர் நான் பார்ட்னர்னு இருக்க மாட்டாங்க. இது வந்து அதிகமா வந்து லவ் மேரேஜ்ல இருக்காது. ஸோ அப்போ அரேஞ்ச் மேரேஜ்னா வந்து இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதிகமா இருக்கு. இப்ப உதாரணம் வந்து லவ் மேரேஜ் கூட எப்ப இந்த மாரிலாம் வந்து ஒரு பிரிவு வரும்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பேரும் வெறுத்து போய் பிள்ளைகளாக வாழ்றப்பதான் இந்த ஒரு விஷயம் இருக்கும். நான் வெளியே போவேன் வருவேன், நீ வெளியே போவா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு ட்ராமாக்கு எல்லாம் ஒன்னா போவோம் வருவோம், இந்த மாரி இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கவங்க சில பேர் இருப்பாங்க, இப்படிலாமா இருக்குன்னு. இன்னும் சில பேர் என் குடும்பத்தில் உள்ளதுப்பா டாக்டர் பேசுறாரு, 2 மாரியும் பேசுவாங்க. உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு வந்து அவருக்கு இப்ப வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி சுதந்திரமா முடிவு எடுக்கலாமே, ஏன் இந்த மாதிரி சமுதாயத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் பார்த்துக்கிட்டு அவங்க லைஃப் அவங்க இந்த டைம் பார்க்கலாமே? இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப வந்து ஒரு பிடிச்சாதவங்க கூட வாழ்றப்ப இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமா? இல்ல, இது வந்து பல லேயர்ஸ் இருக்கும். சில பேர் வந்து பெற்றோர்களுக்காக பயந்து வாழ்வாங்க. எங்க அம்மா அப்பாவை டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கூடாது, எங்க அப்பா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், எங்க அம்மா வந்து சிம்மு வச்ச அதுக்காக வாழ்வாங்க. இன்னும் சில பேர் எனக்கு அடுத்த கல்யாணம் படிக்கணும்னு ஆசை இல்லை, என் லைஃப் வந்து எனக்கு இப்படிதான் ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசை, உனக்கு ஃப்ரீயா இருக்குன்னு ஆசையா. இது பெரும்பாலும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களா, இவனுக்கு இன்னொருத்தி இருக்கா, இவனுக்கு இன்னொருத்தவன் இருக்கா, ஆனால் இப்படி வாழ்றது இல்ல, டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் மோன சொன்ன மாதிரி தான், மேபி உங்களுக்கு வந்து பெட்ஸ் லவரா இருப்பாங்க, அதுக்கு பெட் பிடிக்காது. ஸோ நீ இப்போ நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றேன், எனக்கு வந்து இந்த கெஜெட்ஸ் பிடிக்கும், நான் கெஜெட்ஸ் கூட இருந்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளை குட்டிங்க வேணாம், அப்படியே வாழ்ந்துருவோம், அப்படியே வாழ்றவங்களும் இருக்காங்க. நீ வேலை பார்த்த பேச வர என்று சொல்லாத. ஆனா வி ஆர் ஹவுஸ் மேட்ஸ். சமுதாயத்தை பக்கம் நீங்க கணவன் மனைவிகள் அப்படி வாழ்வங்க இருக்காங்க. இப்ப சுதந்திரமா நான் சுதந்திரமா இப்ப நம்ம 2 பேரும் எகிரி பண்ணிட்டாலே நான் சுதந்திரமா தான் இருக்கேன். இதுக்கு எனக்கு போய் டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியே போய் சுதந்திரம் தேடணும். இதுதான் இது வந்து ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட் டாபிக். இப்ப உலகத்துல கண்டுபிடிக்காத ஒரு ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சா ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இது டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பீசிஸ். ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா மாறிக்கிட்டே இருக்குது. ஆமா இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். இப்ப உதாரணத்துக்கு இந்த எல்ஜிபிடி கொஞ்சம் தொட்டுப்போம். முந்திலாம் நமக்கு தெரிஞ்சது டிரான்ஸ்ஜெண்டர் கேஸ் அவங்க. இப்ப நிறைய டாபிக் வந்துருச்சு, நிறைய ஆளுங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, அவங்க வந்து அவங்க செல்ஃப் வந்து எக்ஸ்போஸும் பண்றாங்க. அது நிறைய விஷயங்கள் வருது, அவங்க கூட சேர்ந்து கொண்டும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த மாரி விஷயங்கள் வந்து இருக்கு. ஆனா ஒப்பனா யாரும் பேசுவது கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு கேட்குறேன். இப்போ வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி ஒரு 10-15 வருஷம் வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, வாழ்ந்து அதுக்கப்புறம் அந்த கணவருக்கோ மனைவிக்கோ இன்ட்ரெஸ்ட் வருது, இதுக்கப்புறம் எனக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுது, ஸோ நான் ஸ்டெப் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பார்ட்னரோட ரியாக்ஷன் எப்படி? கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து அடுத்த சாப்டருக்கு போயிடுச்சு. அதாவது இது வந்து 2 பேர்த்தோட அண்டர்ஸ்டாண்டிங்ல யாராவது ஒரு ஆள் விட்ரோவல்ல வருவாங்க. இது வந்து மோஸ்ட்லி டிவோர்ஸ்ல போய் முடியும். இல்ல பிள்ளைங்க இருக்காங்க, சரி நீங்க உங்களை நான் விடுறேன் எப்பாவது போங்க, ஆனா வீட்லயே இருக்கேன்னு யாராவது ஒரு ஆளு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இது வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துக்குள்ளேயே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட டாபிக் போயிருவாங்க. நம்ம பேசுற டாபிக் வந்து கல்யாணம் பண்ணி 3 வருஷத்துலயே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லைஃப் டைம் ஃபுல்லா இப்படியே வாழ்வது தான். அதான் இப்ப இன்னொரு விஷயம் கூட அவங்க கேட்பாங்க, 2 பேத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஒரே சேர்ந்து வாழலாமான்னு. புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வேற, இன்ட்ரெஸ்ட் வேற. இப்ப எனக்கு உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, என் மண்டை மேலே ஓ மண்டே இருக்கு. எனக்கு இன்னொருத்தவங்க வெளியே பிடிச்சிட்டு இருக்கு, அவங்க கல்யாணம் பண்ண முடியாது. உனக்கும் இன்னொருத்தவங்க வெளியே பிடிச்சிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ண முடியாது. 2 பேத்துக்கும் செம்ம அண்டர்ஸ்டாண்டிங், கூட்டுக்கலவாணிகள், சாரி, ஓகே, அது மாதிரி இருக்கு.
அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஆனா இன்ட்ரெஸ்ட் வேற வேறையா இருக்கு. புரியுதுல? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இன்ட்ரெஸ்ட்க்கும் ரொம்ப வேறுபட்டது. அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, நம்மள ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒரு இடத்துல போயிட்டு கேமா பண்ணுவோம். ஆனா அங்க போயிட்டு ஒவ்வொருத்துக்கும் வேற வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருத்தவங்க வந்து வேற சாப்பிட்டு நான் வந்து பாபிக்கு செய்யணும், அவனோட தண்ணி வச்சு மட்டும் ஆயிடுவான். இன்ட்ரெஸ்ட் வேற டிஃபரன்ஸ். புரியுது? இதான் வித்தியாசம். ஓகே டாக்டர், இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு கேட்குறேன். இப்போ பார்ட்னரோட சம்மதத்தோட வேற ஆள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பழகுனாங்கன்னா இது இல்லீகல் மாதிரியான விஷயங்கள் இல்லையா டாக்டர்? கண்டிப்பா இது வந்து நீங்க லீகல் இலீகல்னு போயிட்டாலே சட்ட திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஃபால் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு விஷயம் இலீகல்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்ல யாரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? யாராவது ஒரு பார்ட்னர். இங்கதான் 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, யாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா? கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இது இல்லீகல். நமக்கு வந்து இட்ஸ் நாட் எத்திக்கல். ஓகே, நம்ம பாக்குறோம் இட்ஸ் நாட் எத்திக்கல். லீகல்ல இது வராது. ஓகேயா? ஏன்னா இது வந்து நான் அகைன் சொல்றேன், நான் வந்து மாரல் கிளாஸ் நடத்த வரல. யாரு வந்து பார்த்தாலும் யாரு என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு நீங்க இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றீங்களா? சப்போர்ட் பண்ணல. நான் வந்து புரிந்து கொள்றேன். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. புரிந்து கொள்வது வேற, நிச்சயமா ஏற்றி வர்றது வேற. ஓகேயா? இஸ் அ நார்மல் ஹியூமன்ஸ் ஃபீலிங்ஸ். எல்லாத்துக்கும் வழி வந்தால்தான் ஏன் இப்படி போறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பல பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நான் வந்து எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுட்டு என் வாழ்க்கை அப்படிலாம் மாறிடுச்சு டாக்டர். நான் கல்யாணம் பண்ண என் புருஷன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ வந்து நான் டிவோர்ஸ் வரைக்கும் போய் நிக்கிறேன். பிளஸ் வாய் பேசுறது நாங்க வாழ்ந்து பார்ப்பது தான் டிஃபரெண்ட். ஸோ லீகல் இலீகல் வந்து உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இது வந்து சட்டத்துக்கு போகும். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னாலே ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் தான் டாக்டர். நீங்க இந்த இத்தனை வருஷத்துல கோ த்ரூ பண்ணதுல நீங்க இப்ப நம்ம பேசுற டாபிக் ரிலேட்டடா என்னடா இப்படியும் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு ஆச்சரியப்பட்ட ஏதாவது ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ண முடியுமா? ஆமா, இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். பட் தே ஆர் நோ மோர் இன் மலேசியா, தே ஆர் செட்டில்ட் டவுன் இன் ஆஸ்திரேலியா. அப்ப அவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்றப்ப 2 பேத்துக்கு ஒரே வயசு, 30 வயசு. அப்ப கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை வந்துருச்சு. பிள்ளை வந்தோன்னு என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, அந்த பெண்மணி அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து அவங்க கல்யாணத்துக்கு முன்ன இருந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, ரொம்ப க்ளோஸா இருந்துருக்காங்க. அப்ப இந்த கணவர் வந்து ஓவர்சீஸ்ல அப்படின்னு சொல்லி ஆஃப்ஷோர்ல வேலை செய்யறது, கடல்ல வேலை செய்யறது. அப்ப எப்பெல்லாம் அவர் கடவுள் போறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தங்கிக்குவாங்க. அப்ப சம்ஹவ் ஒரு நாள் வந்து 2 பேருமே வந்து ஓப்பன் அப் பண்ணிக்காங்க உங்க ஹஸ்பண்ட். நாங்க 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், வந்து உங்க ஒய்ஃபும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், அதாவது 2 பெண்மணிகள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். ஸோ எனக்கு இதுக்கப்புறம் இன்னைக்கு நாள் மறைக்க முடியல, பிள்ளை வர வந்துருச்சு அப்படின்னு. வாட் ஹேப்பன்? ஹி அக்செப்ட் தட். ஸோ அவர் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஓகே ஃபைன், நான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேன், நீங்கள் எப்போ எப்படி இருக்கீங்க, ஐ அக்செப்ட் தட். பட் என்னன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கேர் லவ் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 12 இயர்ஸா 4 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், பிள்ளைகள் ஒரே வீட்டில் தி செட்டில்ட் டவுன் இன் ஆஸ்திரேலியா. ஸோ இதெல்லாம் வந்து வெளியேருந்து பார்க்குறப்ப நமக்கு ஒரு யூனிக்காக இருக்கும், சில பேருக்கு வித்தியாசமாக இருக்கும். பட் இட்ஸ் அபவுட் தே ஆர் இண்டிவிஜுவல். ஸோ இது வந்து யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, யார் ரியாக்ஷன் பண்ணுறது, இங்கே அக்செப்ட் அண்ட் இன்னும் சில மற்ற மதத்து சார்ந்தவங்க எங்களுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் இருக்கு, சுவாமி சையத் சொத்தவங்க. ஸோ இதை போய் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, என்னோட கணவர் வந்து ஜெருசலம், பட் we will accept that and they have a community, they have a group, they will go out, they will campaign, they will come back. ஸோ இது வந்து நான் மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் சொல்றேன், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்து கொண்டு தான் இருக்கு. அப்ப நம்ம ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ள, நான் எதையும் நியாயப்படுத்த கிடையாது, யாரையும் சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு சின்ன பாக்ஸ்ல ரிலிஜியஸ் மாரல் விஷயம் பார்த்துட்டு இருக்கிறது, அந்த சீட்டு பல பேர் அந்த பாக்ஸ்லாம் உடைச்சி நல்லா வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. அப்ப நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேணாம், யாரையும் தவறு சொல்ல வேண்டாம். நமக்கு பிடிக்கலையா விட்டுருவோம், ஆனா அது நம்ம வாழ்க்கையில இம்பாக்ட் பண்றப்ப மட்டும் யூ டேக் ஸ்டெப். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறதுல எனக்கு ஒரு கேள்வி வருது. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் சண்டை, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அப்புறம் அவங்க இப்படி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி வாழ்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் பேசி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவங்களுக்குள்ளே பேசி நம்ம இப்படியே வாழ்ந்துருவோம் அப்படின்னு வாழ்ந்துட்டா 2 தரப்புலையும் இது வந்து வின் வின் சுச்சுவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன்? ஓகே அரவிந்த், இப்போ நீங்கள் சொன்னதுலேயே வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை பிரிக்க வேண்டும்.
இப்போ ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டை வந்து இப்படி போகிறது ஃப்ரஸ்ட்ரேஷன். யாராவது ஒரு பார்ட்டி தான் வந்து வீட்டில் இருப்பாங்க. எதுக்கு வந்து கவுன்சிலிங் போகிறது பெட்டர். ஆனால் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அதிகமாக என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ளே 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகே நம்ம எப்படியே வாழலாம்னு சொல்கிறவங்க, அதான் நமக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. என்னது 3வது மனுஷன் வந்து பஞ்சாயத்து பண்ணோம். இதான் வந்து வேணாம். நம்ம 2 பேர் பேசி முடிச்சாச்சு. நம்ம 2 பேர் இந்த கலர் ரூமில் என்ன கலர் சாட் அடிக்கணும், மஞ்சள், லைட் மஞ்சள், ஓகே ஏதோ மஞ்சள், அப்படி ஒரு முடிவு பண்ணிட்டாங்களா. அதேமாரி தான் இது வந்து 2 பார்ட்டியும் எக்ரி பண்ணி உன் வண்டி இந்த சீட் விட்டு என் வண்டி இந்த சீட் வரும்னு எக்ரி பண்ணி. நீங்கள் கேட்டது வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி நாட் ஹாப்பி வித் இட், தென் யூ கேன் கோ டு கவுன்சிலிங் டு ரிப்பேர் திங்ஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ இவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படாது. ஓகே டாக்டர், இப்போ இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் கவுன்சிலிங் போகணும்னு சொல்கிறீங்க. சில பேர் அவங்களுக்குள்ளே பேசி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்களுக்கே அது சரியா இல்லையான்னு தெரியாமல் முடிவு எடுத்திருக்காங்க. இன்னொரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எங்களுக்குள்ள பிரச்சனை இப்போ வெளியே கவுன்சிலிங்கில் சொல்லி அது 3வது ஆளை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுமான்னு சொல்லிட்டு எதுவுமே வெளியே பேசாமல் அவங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஓகே, இது வந்து ப்ரோ அண்ட் கான்ஸ் இருக்குது. சில பேர் வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சு பேசி ஒரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகே நம்ம 2 பேருக்கு இந்த சைட் தான் ப்ராப்ளமே, இதை தொட வேணாம், இது தூக்கி போடு, இது செய்யன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸிங்கில் வந்து சரியாக வந்துடும். அதே வந்து அது 2 பேருமே பேசி ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் பேசினாலே சண்டை தான் டாக்டர் வருது. அதான் அதிகமான என்கிட்ட போய் சொல்கிறது. டிக்டாக்ல போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசுறது பேசினாலே சண்டை வருதுங்க, பேச சொல்லுங்க டாக்டர், பேசினாலும் 2 பேருக்கு சண்டை தான் வருதுன்னு. அப்போ மீன் டு சே தட் நீங்கள் 2 பேர் பேசலை, உன் தவிர நான் சொல்கிறேன், ஏன் தவிர நீ சொல்கிற. அப்போ வந்து யூ நீட் a third person. அப்போ தான் வந்து நாங்கள் கவுன்சிலர்ஸோ இல்லை ஹிப்னோதெரபிஸோ சைக்காலஜிஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரெஃப்ரி வேலை பண்ண மாட்டோம். உன் மூளை எப்படி வேலை செய்யுது, உங்கள் மூளை எப்படி வேலை செய்யுது, உங்கள் மூளை இதில் ஹர்ட் ஆகுது, இதில் எதை புரிய வைப்போம். அது புரிஞ்ச வச்சாலே ஆமால நான் குரங்கு மாரி தொங்கிட்டு இருக்கேன், நீ கழுத மாரி கழிச்சிட்டு இருக்கேன்னு புரிய ஆரம்பிக்கும். இன்னும் டீப்பாக போய் இன்னொரு சாப்டர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து கவுன்சிலிங் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம திருப்பி நம்ம டாப்பிக்கே போவோமே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பாயிண்டில் வந்து ஒரு ஜேக் வரும். ஜேக் என்னன்னா, ஐயோ இது ஏன் போர்ஷன் தானே, அந்த பிள்ளை கூட ரொம்ப குளிசாக இருக்காரு, இல்லை எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் மிருகத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்காரு, ஸ்டேட்டஸில் போகிறாரு அப்படின்னு ஒரு பொசசிவ்னஸ் வர்றப்ப அந்த அக்ரிமெண்ட் பிரேக் ஆகும். அந்த அக்ரிமெண்ட் பிரேக் ஆகிறப்ப நீங்கள் திருப்பி நார்மல் ரிலேஷன்ஷிப் மாரி ஆகி டிவோர்ஸில் போய் முடிவீங்க. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ரிமெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து வெரி வெரி யூனிக். அக்ரிமெண்ட் போட்டால் பிரேக் பண்ணக்கூடாதுன்றீங்க. இது வந்து திருமணத்துக்கு முன்னுக்கு இப்போ ஜென்சிக்கெலாம் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, சிச்சுவேஷன்ஷிப். அப்புறம் வந்து என்னது நிறைய ஷிப் இருக்கு, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் திருமணத்துக்கு முன்னுக்கு, இது திருமணத்துக்கு அப்புறம். இந்த எபிசோடில் வீட்டுக்கு வெளியே ரிலேஷன்ஷிப் எப்படி தெரியுது, வீட்டுக்குள்ளே பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் நடந்துருக்குன்றத வந்து டாக்டர் நிறைய விஷயங்களை நமக்கு இந்த எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம என்ன பேசணுன்ற டாபிக் உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நம்ம எபிசோட இதோட முடிச்சுக்கிறோம்.